அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த 2026 சுதந்திர தினம் இன்னும் ஒரு 15 நாள்ல நாம கொண்டாட போறோம். சுதந்திர தினம். உண்மையிலேயே அந்த சுதந்திரத்த நினைச்சா, இப்பதான் உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என்னங்க இவ்வளவு நாள் சுதந்திரம் அடைஞ்சப்போ ஏன் மகிழ்ச்சி உங்களுக்கு வரல? இப்ப ஏன் அவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு? கேட்கலாம். உண்மையா சொல்றேன் கேளுங்க. உண்மையே சொல்லப் போறேன். ஆனா சில பேருக்கு கசக்குது. ரொம்ப ரொம்ப கசக்குது. ஏன் கசக்குதுன்னா, ஒருதலை பட்சம், புரியாமை, அறியாமை. அப்படித்தான் சொல்லணும். என்ன சார்? யாரு அறியாமைன்னு சொல்றீங்க? அந்த டிவிகே காரவங்கள தானே தற்குறின்னு சொன்னீங்க. அவங்க தானே அறியாம. நான் அவங்கள அறியாமைன்னு சொல்லவே இல்ல. அவங்க கிடையாது. முதல்ல நினைச்சு பார்க்கணும். மனச தொட்டு பாருங்க. யாரு இந்த இப்போ அறியாமை இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சுதந்திரம் பெற்று இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? சுதந்திரத்தை நாம எப்படி கொண்டாடி இருக்கிறோம் இவ்வளவு வருஷம்? எப்படி கொண்டாடி இருக்கிறோம்? ஏதோ சுதந்திர தினம் வந்து விட்டது, நாம் கொடியை ஏற்றி ஆக வேண்டும், அதற்கு நாம வெள்ளைக்காரன் அதாவது வெள்ளையரிடம் இருந்து பெற்ற சுதந்திரத்தை நாம மீட்டெடுத்திருக்கிறோம், அதுக்காக ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடினோம். அவ்வளவுதான். அப்படித்தானே நீங்க உங்க மனசாட்சி சொல்லலாம். சுதந்திரம் அடைந்தும் லஞ்சம் ஊழல் ஒழியாமல் இருந்தது. சுதந்திரத்தப்ப இல்ல, நாளடைவிலே சட்டம், சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை, சட்டத்தை ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொண்டு லஞ்சம் வாங்குதல், ஊழல் செய்தல், கமிஷன் அது அப்படியே ஊழல் அப்படியே என்னாச்சுன்னா கமிஷனா மாறிடுச்சு. இப்பதாங்க டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான். அது யாரோட முயற்சி, யாரோட கொள்கை, யாரோட கோட்பாடு? தற்பொழுதைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட முயற்சியின் காரணமாக அவருடைய கொள்கை கோட்பாடு நாட்டை எப்படி மீட்டாக வேண்டும், உண்மையான சுதந்திரத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக திரு ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்த கொள்கை கோட்பாடு ஆட்சியை மீட்டெடுக்கும் வகையில தற்பொழுது லஞ்ச ஊழல் கமிஷன் ஒழிக்கப்பட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க எல்லாம் சொல்லலாம், என்ன ஆட்சியாளர்களுக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே புரியல. ஆமாங்க, இவங்க வந்திருக்க எம்எல்ஏ எல்லாம் அமைச்சர்கள்லாம் என்ன 25 வருஷம் அமைச்சரா இருந்தாங்களா? 50 வருஷம் அமைச்சரா இருந்தாங்களா? இல்ல 5 வருஷம் தான் அமைச்சரா இருந்தாங்களா? எல்லாம் புதியவர்கள், எல்லாம் புதியவர்கள். ஒரு சில ஒரே ஒரு அமைச்சர் மட்டும்தான் பழைய அமைச்சர், பாக்கி எல்லாம் புதியவர்கள். புதியவர்கள் நாட்டை திருத்த முற்படும் பொழுது, நாட்டை மாற்ற முற்படும் பொழுது, நாட்டை அப்படியே வருடம் பட்ஜெட் போடுறது எப்படி போடலாம்? அப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி, அந்த கமிஷன்ல ஏற்ற இறக்கம் பண்ணி, கமிஷன்ல ஏற்ற இறக்கம் பண்றதுதானே பட்ஜெட். கமிஷன்லையும் ஊழல்லையும் அதுல லஞ்சத்திலையும், அதற்கு பிறகு வரக்கூடிய லஞ்சத்திலையும் தான் ஏற்ற இறக்கம் பண்ணி பட்ஜெட் வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப பட்ஜெட் எப்படி வெளியிட போறாங்க? எல்லாத்துலயும் மாற்றம். ஒரு டெண்டர்னா இதுக்கு எவ்வளவு செலவாகும்? உண்மையா எவ்வளவு செலவாகும்? உண்மையாக ஒரு திறமான ஒரு கட்டிடம் கட்டணும்னா, ஒரு உறுதியான கட்டிடம் கட்டணும்னா எவ்வளவு கம்பி வேணும்? எவ்வளவு சிமெண்ட் வேணும்? எவ்வளவு மணல் வேணும்? எவ்வளவு ஆழம் போடணும்? எல்லாத்தையும் கணக்கிட்டு அதுக்குண்ட எக்ஸ்பெண்டிச்சரை கணக்கு பண்ணி அதுக்கு நிதி ஒதுக்கணும்னா, அப்போ ஒவ்வொரு வேலைக்கும் திட்டங்களை மாற்றணும். நீங்க போட்டிருந்த ஏற்கனவே இருந்த திட்டம் எது? கமிஷன் திட்டம், ஊழல் திட்டம். இப்போ முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய திட்டங்கள்னால பட்ஜெட்டே தாமதம் அடையுது. ஆகும். இப்ப சொல்லலாம் நீங்க, ஆட்சி மாறிட்டு காட்சி மாறுதுன்னு சொல்லலாம். ஆமாங்க, காட்சி மாறாதுங்க. உடனே எப்படிங்க மாறும்? பழைய ஆட்சி போட்ட திட்டங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. என்ன புது டெண்டர் விடல. பல டெண்டர்கள்லாம் போட்டு நிதி ஒதுக்கீடு பண்ணி இன்னும் அது சாலையே போடல. என்ன ஆச்சு தெரியல. சாலையை போட போறாங்களா? இல்ல முதல்லயே போட்ட மாதிரி கணக்கிட்டாங்களா தெரியல. பல சாலைகள்லாம் பில்லாகி நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னும் போடல. நடக்குமான்னு தெரியல. எல்லாமே யாரு முதல்ல போட்ட திட்டங்கள். ரைட்டு. ஒரு சில திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. சில திட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் எது தொடர்கிறது, எது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பட்ஜெட்ல வரும். இப்பதாங்க உண்மையான சுதந்திரமா தெரியுது. உண்மையான கொண்டாட்டமா தெரியுது. முதல்ல நம்ம கொண்டாடினோம். எதற்காக கொண்டாடினோம்? வெள்ளையரிடமிருந்து நாட்டை மீட்டோம், அதற்கு கொண்டாடினோம். இப்ப நாட்டை செழிக்க செய்வதற்காக, நாட்டுக்கு கடனை வாங்கி வச்சு கடன் பணத்திலே இருந்து தான் சுருட்டுறதுக்காக, பணம் இல்லைன்னா தனக்கு சுருட்டுறதுக்கு பணம் இல்லைன்னா கடன் வாங்குறது, கடன் வாங்கி அதுல இருந்து சுருட்டுற ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்துக்கு இவ்வளவு வருஷம். 50 வருடம் நினைச்சு பாருங்க. ஒரு பாலம் கட்டினா பாலத்துக்கு கீழே ஓட்டை, பாலம் கீழே விழுவுது. மேம்பாலம் கட்டினா மேம்பாலம் விடிஞ்சு விடுது. இப்படித்தான் இருந்திருக்குது. லைஃபே இல்ல.
எந்த அரசு கட்டிடம் கட்டினாலும் அதுல அவ்வளவு ஊழல். போதாததுக்கு இப்போ மணலுக்கு பதிலா எம் சாண்டு, பி சாண்டு, சிமெண்ட் எவ்வளவு கலந்துருக்காங்கன்னு ஒரு கணக்கும் தெரியல. பார்த்தா கருப்பா இருக்கும். கட்டி முடிச்சு பில் பணம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது தெறிப்பு விழுது. அப்புறம் தான் ஓட்டை விழுது. அப்புறம் தான் ஒழுகுது. வயித்தெரிச்சலுங்க. அவ்வளவு நாளமா நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். குறைஞ்சபட்சம் ஒரு தோராயமா ஒரு 50 வருடம் அனுபவித்துட்டு இருக்கோம். ஆகவே உண்மையிலே சொல்லப்போனா, எனக்கெல்லாம் அந்த தமிழ்நாடு அரசு முத்திரையை பார்த்தாலே கோபம் வந்துச்சு. எப்ப நாடு திருந்த போகுது? எப்ப ஊழல் ஒழிய போகுது? எப்ப கமிஷன் அழிய போகுது? எப்ப லஞ்சம் ஒழிய போகுதுன்னு நினைச்சோம். ஒழிஞ்சிட்டு உண்மையான சுதந்திரம் இப்பதான் கொண்டாட போறோம். உண்மையிலேயே பாருங்க, மகிழ்ச்சியே. ஆனா ஒண்ணே ஒண்ணு உங்கள்ட்ட சொல்றேன். ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனை கொடுங்கள். உண்மையிலே அவர்களுக்கு தெரியாததான். ஆலோசனை கொடுங்கள், வழிகாட்டுங்கள். உண்மையான சுதந்திரம் இப்பதான் கொண்டாட போறோம். உண்மையிலேயே பாருங்க, மகிழ்ச்சியே. ஆனா ஒண்ணே ஒண்ணு உங்கள்ட்ட சொல்றேன். ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனை கொடுங்கள். உண்மையிலே அவர்களுக்கு தெரியாததான். ஆலோசனை கொடுங்கள், வழிகாட்டுங்கள். உங்களுடைய ஊருக்கு எது தேவையோ கேளுங்கள். அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். உங்கள் ஊருக்கு எது தேவை? கேளுங்கள், கொடுப்பார்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். இதுதான் நம்முடைய வார்த்தை. ஆகவே சும்மா வேலை வெட்டி இல்லாம சும்மா போய் யூடியூப்ல போய் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்களே, அவனுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். உங்கள் ஊர்ல உள்ள தேவை என்ன? எழுதுங்க கடிதம். சாலை சரியில்லையா? கேளுங்கள், கொடுக்கப்படும். அவர்களுக்கு தெரியாது. சில ஊர்களுக்கெல்லாம் சாலை போடுறேன்னு சொல்லி சாலையே போட்ட மாதிரி கணக்கு எழுதி இன்னமும் பேட்ச் ஒர்க் தடன்னு பேருந்து ஓடுது. ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு மருத்துவமனைக்கு போக முடியல அந்த சாலையில. எப்படி போக முடியும்? போற வழியிலே ஒன்று கருக்கலைந்து விடும் போல இருக்கு. இல்ல போற வழியிலேயே குழந்தை பிறந்துரும் போல இருக்கு. அப்படி இருக்கு சாலை. எங்க போணுச்சு? பல வருடமா போடப்பட்டதாக எழுதப்பட்டது சாலைகள். இதெல்லாம் இன்னமும் வெளியே சொல்ல முடியல. உண்மையிலேயே நேர்மையான செங்கோல் ஆட்சி வந்து விட்டது. அதற்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்கள். உண்மையிலேயே நீங்க சொல்ல குற்றங்கள் சுமத்துவார்கள்ங்க. ஐயோ காதுல எப்படியெல்லாம் பூச்சுத்துவாங்கங்கிறீங்க. நம்புற மாதிரி சொல்லுவாங்க. தயவுசெய்து பொதுமக்களே விழித்துக் கொள்ளுங்கள். பேசுவார்கள். பயங்கரமா பேசுவாங்க. விழித்துக் கொள்ளுங்கள். உண்மை எது என்று எத்தனை சதவீதம் அதுல உண்மை இருக்கும்? உண்மையா பொய்யா என்று தீர பகுத்தறிவு இருக்கிற நம்ம ஆலோசனை ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம முடிவெடுக்கணும். ஆட்சியை இழந்து விட்டார்கள் என்று பல்வேறு பொய்களை சொல்லுவாங்க. ஆட்சியை மீட்டெடுப்பதற்கு பல்வேறு உத்திகளை கையாள்வார்கள். அந்த உத்திகள் தான் ஆட்சி மீது வேண்டுமென்றே குறை சொல்லுதல். எதிர்கட்சியாக பார்க்காமல் எதிர்கட்சியாக பார்ப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆட்சியை மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களால் நல்லாட்சி, செங்கோலாட்சி, உண்மையான சுதந்திர ஆட்சி, விடுதலை ஆட்சி, மக்களாட்சி பிறந்திருக்கிறது. இந்த மக்களாட்சி, இந்த ஊழல் கமிஷன் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஆட்சி தொடர வேண்டும் என்றால் தயவு செய்து விட்டு விடாதீர். வேறிடம் பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். நேர்மையான ஆட்சி நடக்கும். ஒற்றை தலைமையின் கீழ் நடக்கும். பல்வேறு குழப்படிகள் இருக்கலாம். குழப்படிகள் நீங்கள் கொடுக்கும் ஆலோசனைகளால் தீரும். ஆலோசனை வழங்க வேண்டுமே தவிர வேண்டுமென்றே குட்டையை குழப்புதல், குறைகளை வேண்டுமென்றே கிளப்புதல், அதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுதல் போன்ற பணிகளை தயவு செய்து செய்யாதீர். இது மக்களாட்சி. மக்களின் வரிப்பணம், மக்களுக்காக வாங்கப்பட்ட கடன் பணம், மக்கள் வாங்கிய கடனுக்காக கட்டப்படுகிறது வட்டி. அந்த கடன் பணத்திலிருந்து தயவு செய்து மீண்டும் ஊழல் செய்யலாம், கமிஷன் பெறலாம், லஞ்சம் பெறலாம் என்று தயவு செய்து நினைக்காதீர். மக்களுக்கான ஆட்சி மக்கள் ஆட்சியாக இருக்க வேண்டும். இனிய சுதந்திர தினத்துல, வரக்கூடிய சுதந்திர தினத்துல தொடரட்டும். மேலும் பல சுதந்திரங்கள் தொடரட்டும். ஆகவே உண்மையான சுதந்திரம் என்பது பிறந்திருக்கிறது. இதற்கு நாம் புதிய அரசிற்கு வழிகாட்ட வேண்டும், ஆலோசனைகள் வழங்க வேண்டும். உங்களுடைய ஊருக்கு தேவைகளை எழுதி கேட்க வேண்டும். தேவையில்லாமல் வெட்டி பேச்சு பேசுவதை தவிர்த்துவிட்டு எழுதுங்கள் கடிதத்தை. தேவைகளை கேளுங்கள், கொடுக்கப்படும். அழுத பிள்ளை பால் குடிக்கும். தட்டுங்கள், திறக்கப்படும். இவையெல்லாம் நீங்கள் மனதில் கொண்டு குற்றம் குறை கூறுவதை தவிர்த்துவிட்டு ஆலோசனைகள் கூறி ஆட்சிக்கு துணை இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாளை ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம்.